ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேலத்தில் சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு வரவங்க பேர் தான் செல்வி. இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகுது. இவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க பொண்ணை நல்லா படிக்க வச்சுட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா பணக்கார ஃபேமிலியை பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களோட பையனும் வந்து படிப்பு முடிச்சுட்டு இப்போ சும்மா வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரின்ட்டு தன்னுடைய ஃபேன்சி ஸ்டோர் வந்து டெம்பரவரியாக எடுத்து வச்சு நடத்துப்பா அப்படின்ட்டு கடையும் பையன்கிட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. பையனும் நல்லபடியாக கடையை பார்த்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு தன் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற வேலைங்களை பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஒரு மர வியாபாரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு வெளியில் மர வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னா 4 நாளைக்கு ஒரு டைமும் வாரத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ வரப்போக இருந்துச்சு. போகிற ஊர்லேயே தங்கியே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. செல்வி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் வந்து ஒரு பையனும் குடி வரான். ரவின்ட்டு ஒரு பையன் குடி வரான். அந்த பையனும் செல்விக்கிட்ட பேச பிடிக்க நல்லாவே பழக்கமாக ஆயிட்டாங்க. இவங்க செல்வியும் இருந்துக்கிட்டு தான் பையன் ஏஜ்லேயே இருக்கானே, புதுசாக குடி வந்திருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவும் 2 பேருமே பேசவும் பழகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஊர் பேர் தெரியாத ரவிக்கு வந்து இப்போ சொந்தமாக ஃபேமிலி அளவில் சப்போர்ட் பண்ணுறதும், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதும், எது வேணாலும் செஞ்சு கொடுக்குறதும் ரொம்பவே சப்போர்ட்டாகவும் செல்வி இருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது திருமணம் முடிஞ்ச பொண்ணை தான் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. இவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கல, திருமணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இங்கே யாரும் துணை இல்லை, நீங்கள் தாம்மா என்னப்பா எங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு செல்விக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி கவலைப்படாதப்பா, என் பையன் ஏஜில் தான் நீங்களும் இருக்கீங்க. நான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டேன். நான் உங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு செல்வியும் சொல்கிறாங்க. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியும் வீட்டை வந்து சரி பண்ணி கொடுங்க, வீடும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்ட்டு நல்லா சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க செல்வி. இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு நல்லாவே இவங்களோட சொந்த ஃபேமிலி மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. தன் பையனை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அடிக்கடி இவங்க வீட்டுக்கு செல்வி போகிறதும் செல்வி வீட்டுக்கு அவங்க வர்றதும் இப்படியே வழக்கம் போல் தொடர்ந்து இருந்துச்சு. இப்படி இவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்க மாதிரி தான் ரவி வந்து பார்க்கும்போது இந்த ஆண்டி வந்து நம்ம என்ன தான் நம்ம மனைவி நமக்கு அழகாக இருந்தாலும் ஆனால் செல்வி ஆண்டியை பார்க்கும்போது நம்மள அறியாமலே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறோமே அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு போயிடுறாரு. பார்த்ததுமே ரொம்ப அழகாக கவர்ச்சியாக இருக்கிறதால இவங்களுக்கு பார்த்தாலே அவங்கள்ட்ட வேறு 2 விதமாக இதை மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தோடு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள்ட்ட ரொம்பவும் பேசவும் பழகவும் ரொம்பவே இவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ரவிக்கு ஆசைகள் வந்துச்சு. இப்படி அவங்கள தொட்டு 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 பேசும்போது பார்க்குற பார்வையிலேருந்து இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. செல்வியும் வந்து ஏன் இந்த பையன் இப்படி பார்க்குறாப்புல, தொட்டு பேசுகிறாப்புல அப்படின்ட்டு இவங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்ததால் இவங்களும் கேட்டாங்க. நான் என் பையனாக தான் பார்க்குறேன். என் பையன் ஏஜில் இருக்கிறதால நான் அவங்க ஃபேமிலி நல்லாவே பார்த்துக்கிறேன். நீ என் பையன் ஏஜில் தான் இருக்க. நீ தப்பாக தவறாக எதுவும் நினச்சிருந்தேன்னா அந்த ஒரு பழக்கத்தெல்லாம் என்கிட்ட பழகாதப்பா. நான் உன்னை அப்படி பார்க்கல. நான் பெற்ற பிள்ளையே இன்னொரு மகனாக தான் என்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு ரவிகிட்டே ஓப்பனாகவும் பேசவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அது பேசாமல் இருந்ததாக கூட ஏதோ நினச்சிருப்பாங்க. ஆனால் ஓப்பனாக இந்தளவுக்கு பேசும்போது மன்னிச்சிருங்கம்மா, எங்கள் அம்மா ஏஜில் தான் நீங்கள் இருக்கீங்க, மன்னிச்சிக்கிங்க. இந்த மாதிரி தப்பான நோக்கத்தில் உங்களை பார்த்ததுக்கு தப்பு தான், மன்னிச்சிங்கம்மா. எங்களுக்கு அம்மா இல்லை, இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு அம்மா அப்படின்ட்டு அம்மா ஸ்தானத்தில் இப்படி இருக்கிறவங்கள நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ என் வீட்டுக்காரர் இங்கே வீட்டில் இல்லை தான். ஆனால் நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் என்னை அப்படி தான் பார்த்துக்கிட்டாரு. அப்படி என்னை வச்சு தாங்கன்னு தாங்கினார். இப்போ வேலை விஷயமே வெளியில் போகிறதால எங்களுக்குள்ள அந்த ஏக்கம்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ அந்த மாதிரி பிரிஞ்சதுனால எங்களுக்கு இந்த தப்பான நோக்கத்தில் தப்பாக பழகவும் யார்கிட்டையுமே பேசவும் நாங்கள் மனசு மாதிரி போகலை. ஆனால் உன்னை நான் பார்த்ததுக்கப்புறம் என் பையனை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீ இப்படி தப்பாக நடந்து போன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரவிகிட்ட சொல்கிறாங்க.
சாரிம்மா, உங்கள் அம்மா உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் கூட இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதால தான் நீங்கள் என்கிட்ட பேச பேச நான் ரொம்பவும் எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அவசரப்பட்டு உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரவி. என்னுடைய லைஃப்பில் நடந்தது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிட்டியோ என்னமோ தெரியல. ஆனால் உன்னை நான் பார்த்த வரைக்கும் நான் என் பிள்ளையாக தான் நினச்சேன். சரி, பண்ண தப்புக்கு ரவி மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க. நான் உங்களுக்கு இப்போ ஒரு பையன் இல்லை, இன்னொரு பையனாகவும் நான் இருக்கேன். உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் கேளுங்க ஆண்டி, நான் உங்களுக்கு பண்ணுறேன். லைஃப் லாங் இனிமேல் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ட்டு ரவியும் சொல்கிறாங்க. தன்னுடைய பையன் வந்ததுக்கப்புறம் ரவியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க செல்வி. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் செல்விக்கிட்ட பேசுனதை விட அவங்க பையன்கிட்ட ரொம்பவே பேசி பழகவும் ஆரம்பிச்சிட்டாங்க ரவி. ரொம்பவே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே இவங்க நல்லாவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.